என்ன பெண்கள்கிட்ட பேசப்படாதா? ஆமா. ஏன் நீதிபதி சூழந்தி இருக்கிறது. ஓஹோ, கோலஜி முதல் ஒரு பிள்ளைய கண்டத்துக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஆமா. மொழியே சரியில்லை. இப்ப அந்த பரிவா தீரதுக்கு உங்களுக்கு பிள்ளைய கொடுத்துருக்காங்க. ஐயா சொல்லுதல பெண்மணி என்று சொன்னால் அல்லாத பாவம் என்று சொல்வார்கள். ஆமா. அந்த பெண்மணி மாறுவதற்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா ஐயா? இருக்கிறது கமல்கிட்ட நிறைய பத்திரம் இருக்கிறது. வேப்பன் பத்திரம். வேப்பன் பத்திரம். அப்ப அதான் தாயத்துக்கு சொல்லுவாங்க, இதை இடுப்புல கட்டி கொள்வோம். அப்படியா? ஆமா. சரி ஐயா, என்ன பத்திரமாக இருக்கிறது வரைக்கும் இவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பத்திரத்தை இவன் நிறைவேற்றாச்சுன்னா இவனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும். என்ன பத்திரத்தை எடுத்து செட்டியில இடுப்பிலை கட்டினார்கள். சரி, அதே நேரத்தில் சோதனைக்கு வேண்டிய வெகுமானத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அந்த குழந்தைக்கு ஆனந்தன் செட்டி என்று பெயரிட்டு வளர்த்தார்கள். செட்டிக்கு 5 வயதிலே பாடசாலைக்கு அனுப்பினார்கள். 10 வயது ஆகிறது, தன்னுடைய தாயானவள் இறந்து போகின்றார். ஆமா. 16 வயதிலே முறைமாமன் மகளை மனம் வைத்தார். 18 வயதிலே மாணவன் படுக்கையிலானார். அன்றைக்கு அந்த சோதரர் சொன்ன பிரகாரம் இந்த செட்டிக்கு ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது. மாணவன் படுக்கையாக இருக்கும் போது நினைக்கின்றார், நம்முடைய உயிர் இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறது. நாம இறந்து விட்டால் நம்முடைய பிள்ளைக்கு புத்திமதி சொல்வதற்கு யார் வருவா? தன்னுடைய மகனுக்கு சில புத்திமதிகள் சொல்ல வேண்டும் என்று தன் மகனை அருகிலே வரவழைத்தால், மகனை ஆனந்தா சொல்ல கேளா தந்தை மகனை அருகே வரவழைத்து சொல்கின்றார். மகனை ஆனந்தா சொல்லுங்க. வீட்டுக்காரி ஆனந்தி ஆர்லிக்ஸ் ஆக்கிட்டு இருக்காப்பா. ஆர்லிக்ஸ் ஆக்கிட்டு இருக்கா. மாமா வாங்கி குடிக்கிறோம். மாமா ஆர்லிக்ஸ் வேணுமா? ஆர்லிக்ஸா கடைக்கு குடிக்கிறது என்ன கட்டி தட்டி கொண்டு வச்சுட்டு ஆர்லிக்ஸ் கேட்கிறேன். என்னங்க, அப்பாவுக்கு நான் ஆர்லிக்ஸ் கொடுக்குறேன். சரி சரி குடுமா. என் செல்ல மருமோள. என்ன மாமா, என்ன அங்கே? அடுத்த வாரம் நான் சாக வேண்டியவன் இன்னைக்கு செத்துன நீ ஆர்லிக்ஸ் குடிச்சாச்சு. அது வேண்டாம் மாமா. நீ அடுத்தது கருப்புட்டி காப்பி போட்டு நல்ல சூடா எடுத்துட்டு வைப்போம். அப்படியா? ஆமா. உடம்புக்கு சரியில்லையா? நீ இம்ஸுக்கு போமா. இந்த மாதிரி இம்ஸுக்கு திருவனந்தபுரத்துக்கு போமா. பக்கத்துல தான் இருக்குது. திருவனந்தபுரத்துலயா? ஆமா. ஒரு வழியில தான் ஒரு காயம் இருக்காங்க, இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி என்ன, நீ கொஞ்சம் நேரம் அந்த கருப்புட்டி போட்டு காப்பி போட்டு எடுத்துட்டோம் மெதுவா. சரி மாமா. ஆனந்தா நீங்க பேசுங்க. அவ அடுக்கடியில போன கதவை பூட்டி. ஏப்பா உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறா? பாசமா? அது வேஷப்பா, வேஷம். பாரு என்னப்பா, தனித்து நீ வியாபாரம் செய்வதற்கு எதுவுமே போகாது. அது மட்டுமின்றி பழகைகளுக்கு வியாபாரத்துக்கு போகாத. தனித்து பெண்ணோடு ஒரு பெண்ணோடு நின்று பேசாத. பேச மாட்டேன்ப்பா. பேச வந்தா பேசுவோம்ப்பா. இத பாரு, பேச வந்தா பேச நீ சொல்றா. நான் சொன்னது கேளுடா. அப்பவே ஒரு வார்த்தை சொல்ல வந்தா இங்க போனதான் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப பாரு, அவ வராம பாத்துக்கோ மகனே.
மகனே, அப்பா நிறைய பொருளெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். அப்படியா? ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்க மாமியார் வந்தோட கொஞ்சமா கொடுத்துட்டான். இன்னையாவது கொடுக்காம நீ பாத்துக்காங்க. மாமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? மாமா சொல்லுங்க மாமா. செல்லக்கூடிய சட்டத்தில் இந்த மருமவா பழப்படியே தான் போட்டு விட்டுருப்பேன். சரி மருமனை என்ன என் பையனை பத்திரமா பாத்துக்க. சரி மாமா, அவரை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. பையனை நல்ல முறையில பாத்துக்கிறேன். அப்படியா? மருமனை மாமா உடனே சொல்லுதான் போகணும்னு நினைக்கிறேன். மாமா போயிட்டீங்களா மாமா? மாமா உங்களை நான் என்னைக்கு பாப்பேன் மாமா? மாமா என்ன மாமா? ஆமா மாமா பழையிடுதா அப்படின்னு சொல்லி மாமா இப்பதான் அப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மை பாராட்டி மறுபடியும் அன்பளிப்பை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். யார் அவர்கள்? பிபின், நவீன், சுபின் என்ற சகோதரர்கள் நமக்கு 300 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். பேருங்க நவீன், சுபின் எல்லாம் என் தாயாகிய காட்டுகளை இசைக்க வேண்டிய அருளாலே எல்லா செல்வத்தோடும் நோய் நொடி இல்லாமல் அம்மா எல்லா அருளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்பளிப்பு தந்தவர்கள் மட்டுமல்ல, தராதவர்கள் இனி தரப் போகிறவர்கள். இனி அன்பளிப்பு வருமா? வந்தவர்கள் தராதவர்கள் இருக்கின்றவர்கள் தர நினைக்கிறவர்கள் எல்லோரும் வாழ்க. எல்லோரும் என் தாயாகி இசைக்க வேண்டிய அருளாலே சரி அவர்கள் நீரோடி காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி மாட்டி மீண்டும் கதையில் முன் செல்கின்றோம். அந்த நேரத்திலே மாணவன் திடீரென்று இறந்து போகின்றார். தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய ஈன சடங்கெல்லாம் முடித்தான். மனைவியோடு வாழ்ந்து வரும்போது என் தாயாகி இசைக்கமையானவள் செங்காட்டிலே செட்டியை பலி எடுக்க வேண்டும் என்று காத்திருக்கு. சரி எங்க மனைவியோடு வாழ விடுமா? செட்டிக்கு கேடு காலி பிடிக்கிறது. பொல்லாத தாசை பொல்லாத தாசை இந்த காட்டுகளை நன்னிலத்தை சார்ந்த அருண் என்று அருமை அண்ணன் அவர்கள் நமக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்கள் செய்து வரக்கூடிய தொழிலெல்லாம் மேன்மேலும் மேம்படுத்தி நீதி ஆயுளோடு வாழ வேண்டும், இசைக்கும் எல்லா அருளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அதை முன் செல்கின்றோம். இப்படியாகவே செட்டியார்கள் வாழ்த்து வரும் போது வியாபாரம் செய்ய வேண்டும் என்று பறவைகளுக்கு வருகின்றார். அண்ணாயும் தாயாகி இசைக்கும்படி சட்டியை பணியெடுக்க வேண்டும் என்று 16 வயதுடைய பருவ மங்கையாக சமைகின்றார்கள். அதாவது சிவப்ப கட்டி கட்டினாள், செந்தூர பட்டு வைத்தாள், முகத்திலே மஞ்சளை பூசினாள், வாயிலே வெற்றிலை பார்த்து சமைத்தாள், சிவத்த வரையில் கண்ணாடி வரையில் மாட்டினாள், வாயிலே ஜலத்தை மாட்டினாள். அதாவது அந்த செட்டி அந்த காட்டுக்குள்ளே நின்று பயமுறுத்துகின்றாள். அப்படியே குழாவை பாடுகின்றாள். சும்மா நிற்பாளா? ஆடி பாடுகின்றாள். இது வந்த செட்டியை கண்டு
சக்தி முன்னால் தோன்றி அப்படி சொல்கிறேன். ஓய் சக்தியாரே, ஓய் சக்தியாரே, ஐயா ஒரு வலது பக்கம் பாருங்க, நான் ஒரு பொண்ணு வந்திருக்கிறேன். செட்டியாரே, பொண்ணு சொல்றேன், ஏழத்து பார்க்காம போய்கொண்டு இருக்கீங்க. கல்யாண பட்டி Thank you.